கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 2007க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின் பின்பகுதி, நீ கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதேமை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் எரேமியா மூலமாக ஆண்டவர் எரேமியாவை கொண்டு மோவாபியரை, அம்மோனியரை, ஏதோமியரை, பாபிலோனை, கல்தேயரை, இப்படி பலருக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்க பயன்படுத்தினார். இப்பொழுதும் கூட ஏதோமியருக்கான தீர்க்க தரிசனம் எரேமியா மூலமாக வெளிப்படுகிறது. ஏதோமே கழுகை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து விழப்பண்ணுவேன். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஆலயத்திற்கு கேடு நினைக்கிறவர்கள், ஊழியங்களுக்கு கேடு நினைக்கிறவர்கள் எவ்வளவு உயரத்திலே அந்தஸ்திலே இருந்தாலும் ஒரு நாள் அவர்களை விழப்பண்ணுவார். ஏனென்றால் கர்த்தர் ஜீவனுள்ளவர். நீங்கள் பயப்படாதிருங்கள். அன்றைக்கு ஏதோமுக்கு கொடுத்த அதே எச்சரிக்கையை இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நீ எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் கீழே விழுந்து விடுவாய். கிறிஸ்தவ ஊழியனே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஹல்லேலூயா செய்திதான், நீ எவ்வளவு உயரத்தில் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து விழப்பண்ணி விடுவார் ஆண்டவர். ஊழியக்கார சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது யார் உங்களுக்கு எதிரடையாக வர முடியும்? கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.